கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கேரட், பால், சீனி, நெய், கோவா, இனிப்பில்லாத கோவா, முந்திரி, ஏலக்காய். கேரட்டை வதக்கிக்கலாம். கேரட் மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் கொடுக்குற வரைக்கும் மூடி வச்சுக்கணும். ஒரு விசில் கொடுத்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணிடுவோம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். கேரட்டில் உள்ள பாலெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் சீனியை போடலாம். பாலெல்லாம் வற்றிருச்சு நல்லா பாருங்கள். இப்போ என்ன செய்யணும்னா சீனி இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒருத்தர் கூட சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு போடுறேன். இந்த கோவா நான் வீட்டில் ரெடி பண்ணது ஸ்வீட்லெஸ் கோவா. எப்படி ரெடி பண்ணேன்னா 1/2 லிட்டர் பால் வாங்கி நல்லா சுண்டை காய்ச்சி சுருளை எடுத்தோன்னா கடைசியில் இந்த கோவா வந்துடும். அதுதான் இனிப்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய் தூவிட்டு லைட்டாக நெய் போட்டுக்கலாம். கிளறிக்கலாம். கோவாவை ஆட் பண்ணிட்டேன். நல்லா சுருளை வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் முந்திரி போட்டுருவோம். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் ஃபுல்லாக நெய் போட்ட நெய் ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அல்வா ரெடி. ஆஃப் பண்ணிடலாம்.